கூட்டாஞ்சோறு சமையல் பாத்திருக்கீங்களா? காமிக்கிறாங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இப்ப உப்பு கறி சமைக்க போறான். நான் பெரிய மாஸ்டர். கிராமத்து கூட்டாஞ்சோறு சமையல் பாத்திருக்கீங்களா? காமிக்கிறாங்க. பெரிய மாஸ்டர். நீங்க எத்தனை வருஷமா வந்து உப்பு கறி சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா சமைச்சிருக்கீங்க. 15 வருஷம். வயசு 18 தாங்க. 3 வயசு. ஒரு உப்பு கறி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கிறிஸ்து பிறகு முன்னாடில இருந்து எங்க அண்ணன் ஒருத்தர் சமைச்சுட்டு இருக்காரு. அவரு வருதேன். சொல்லுங்க. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. உப்பு கறியில வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லுங்க. இந்த சமையலுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் எல்லாம் தேவை அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் மாஸ்டர் ஆதிட்டு தான் கேட்கணும். மாஸ்டர் ஆதிக்கு வந்து அவருக்கு வந்து இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. அவருக்கு இப்ப வந்து இப்ப தனியா இப்ப அவரே இப்ப வந்து ஒண்ணுக்கு போயிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு வருவாப்ல. யூடியூப்ல போய் வீடியோ வருவாப்ல. சரி, உப்பு கறி சமைக்கிறலாம் ஓகே. உங்க கல்யாண கறி எப்ப போட போறீங்க? சீக்கிரமா போட்டுருவா. சீக்கிரமா. அவருக்கு இந்த சரவணகுமார் எனக்கு அடுத்த மனு தீவிரமா இருக்காரு. இல்ல அப்படி இல்ல. அவருடைய அழுத்தத்தின் பேராலதான் நானே சீக்கிரமா பண்ணலாம். எனக்கு இப்ப ஒண்ணும் வயசு அப்படி ஒண்ணும் ஆயிடல. பெருமையை பாத்துக்கிடுவோம். ஆமா, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவடி வந்தா 52 தான்ப்பா முடியுது. இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நேரா 60 கல்யாணமே பண்ணிடலாம். வயசாலாம் தாடியில மட்டும் ஒரு 4-5 முடி நரைச்சு கிடக்கு. வெள்ள முடிதான் இப்ப ஸ்டைல். தலைக்கே வெள்ள முடிதான். அதை விடுங்க. இப்ப நம்ம வந்து சமைக்கிறத பத்தி பேசுங்க. இந்த கல்யாணம் இலியானம் பத்தி பேசாதே. சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். சொல்லுங்க, எத்தனை கிலோ கறி வாங்கிருக்கீங்க? இப்ப 7 கிலோ கறி வாங்கியிருக்கான். சரி, 14 பேர் இருக்கான். ஆளுக்கு 1/2 கிலோ. இவன் ஒரு ஆளுக்கே 2 கிலோ பத்தாது. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா வணக்கம் டாபிள்ல பேசக்கூடியில இருந்து பாம்பாட்டி பாய்ஸ். பாம்பாட்டி வணக்கம். நான் வந்து ஓனர் ஸ்கூல் பேசுறேன். அடிப்பா மாதிரி சப்புனு மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போறான். ஆனா ஒரு மாஸ்டர் வந்து வீடியோ பார்க்க யூடியூப்ல. வீடியோனா நீங்க பாக்க ஏன்னா சமைக்க தெரியாத உங்களுக்கு வீடியோ யூடியூப்ல வீடியோ பார்த்து சமைப்பீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? யூடியூப்ல வீடியோ பார்த்து சமைப்பீங்களா ப்ரோ? யாருட்டு பண்றாது ப்ரோ? ராங் ப்ரோ. எல்லாரும் உப்பு கறி பாத்துருக்கீங்க, அந்த விவோ கறி பாருங்க. இப்ப அஜித் குமார் வந்து கார் ரேசிங்காக போயிட்டாரு. மீன் வாடா அது அந்த இடத்த நிறைவேற்றுறக்காண்டி கூலிங் கிளாஸ் போட்ட கண்ணா 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 அஜித் கண்ணா. அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். அவர் வந்து வீடியோல மூஞ்சி காமிச்சாருன்னா பொம்பளை பிள்ளை லவ் பண்ணுங்க டார்ச்சர் வந்துடும். இந்த வண்டாரு வருதான் மாஸ்டர். மாஸ்டர் இவர் வந்து இவர் லோக்கல் மாஸ்டர் கிடையாது, கம்போடியா மாஸ்டர். கம்போடியால கம்போ எடுத்துட்டு இப்ப வந்து இந்த நம்ம சோத்து பாண்டில வந்து முடி கலந்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க. முடி என்ன முடியாது தெரியாது. இப்ப வீடியோ ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு. என்ன சுடு தண்ணி கூட கொதிக்கல. இதுக்கு காரணம் வந்தேன், குளிக்காம வந்துட்டேன். அவன் குளிச்சிருந்தேன்னா விடுங்க. இந்த முடிக்க சொல்றேன். ஒரு சமைக்கிற இடத்துல கறி இருந்தா பரவாயில்ல, முடி இருக்கிறதுக்கு என்ன வேலை? எதுக்குள்ள ஆதி சட்டி விடாம வந்து உட்காந்துருக்கேன். தீப்பட்டி பயனடா பேசக்கூடியில இருந்து. சாரி, எலெக்ஷன் டைம்னா சாரி. இவருதான் எங்க ஊரோட காதல் மன்னன். இவருக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்ல. இவரு ஆளுதான் சிறுசு, ஆனா ஐட்டம் பெருசு. அடிச்சாருன்னா புள்ளி விரும்புது சொல்லுங்க. இவருக்கு வந்து நாய்க்குட்டினா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு நாய்க்குட்டி. ஆரியா, இந்த கறி வேணும்னா நீங்க ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடுங்க. உன்னை காணாது பாரு பட்டாளத்து நடைய பாரு.
இல்ல வேணாம். நீங்க ஒரு பாட்டு போடுங்க. எனக்கு பாட தெரியாது. அவர் முடியறதுல இருந்து நீங்க தொடர்ந்து பாடுங்க. எனக்கு பாட தெரியாது. அவர் முடியறது. சாரி எலெக்ஷன் டைம் சாரி எலெக்ஷன் டயத்துல வந்து நீங்க தண்ணி கொட்ட போறீங்க. சொல்லுங்க. 3 தடவை சவரிக்கு தண்ணியை கொட்டியா சவரி. முடியுது. 4 தடவை கொட்ட. எத்தனை கொட்ட தண்ணி வைங்க. ஏடா தூக்கி அங்க ஊத்துறீங்க. இருந்து போட்டு வந்தடா. ஏடா அவன் ஊத்துனா அவங்க நீங்க தெரியா? சொல்லுங்க. எலெக்ஷன் டயத்துல வந்து இந்த இப்ப 10 எத்தையில இருந்து பெட்டிட்டு கிடந்துன்னா உள்ள பணந்தே அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. சரி. அப்ப வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் போயிருக்காரு. சரி. போகும்போது அந்த பெட்டி கிடந்திருக்கு. சரி. நமக்கு அடிச்ச ஜாக் பேட்டு அந்த பர்சன் யாரு அப்படி நினைச்சாரு. சுடுகை சுரேஷா? நான் சொல்றேன் கடைசியில நினைச்சாரு. அப்புறம் போய் உள்ள போய் பாத்துருக்காரு. தம்பி நமக்கு தான் நம்பி பக்கத்துல ஒரு தம்பி அவரால தம்பி நமக்கு தான் நம்பி காசுலாம் நான் நமக்கு தான் நம்பி அப்படி நினைச்சு போய் திறந்துருக்காரு. திறந்து பார்த்தா சலூன் கடையில முடி வச்சிருப்பேன். திறந்து பார்த்தா வெறும் முடியா இருந்திருக்கு அந்த இது. அப்ப ஆதி விட்டு முடி நினைக்கிறேன். அவனை காமிடா. நல்லா எனக்கு ஒரு 25-26 வயசு ஆயிடுச்சு. நானும் பேசாத பேச்சு இல்ல. என்னால ஒன்னும் கரெக்ட் பண்ண முடியல. என் தம்பி வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, காதும் பேச மாட்டாரு, சாரி காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டாரு. ஆனா வந்து பெரிய பிளே பாய் அவரு. அங்க பாருங்க, சைகையிலே பல பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு சைகை சங்கீதான அவருக்கு ஒரு பேர் இருக்கு இந்த ஊருக்குள்ள. பிளே பாய்னா பிளே பாய். அந்த அவர் ஏதோ கருத்து சொல்றாரு. இரு கேட்டுக்கப்பா. இல்ல சொல்லுங்க. உப்பு கறி எப்படி சமைக்கிறது? உப்பு சரி. வைக்கப்பட்ட எங்க பாம்பாட்டி பாய்ஸோட லீடிங் ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்க உப்பு கறி சமைக்கிறீங்க? நாங்க வந்து ஒரு 2016-18 இருந்து சமைச்சுக்கிருக்கேன். சரி. ராகுல் தொடர்ந்து ஆதி இப்ப இந்த தலைமையில இருக்காரு. தலைமையில இருக்காரு. தலைமை வந்து ராஜேஷன். உயிரோட இருக்குமா தெரியல எங்களுக்கு. நீங்க ஏதாவது அவர் தலைமை உயிரோட இருக்குமா தெரியலையா? சாப்பாடு போட்டு கொண்டுட்டாருன்னா அவரு கமலேஷ், உங்க காலேஜ்ல உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆகும்ல? உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் உங்களை சிரிக்குது, எல்லாம் சிரிக்குது. உங்க வீடியோ பார்த்து என்ன கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க காலேஜ்ல நம்ம வீடியோ பத்தி என்ன சொல்லிருக்காங்க? நம்ம காலேஜ்ல வீடியோ பத்தி தெரியாது யாருக்கு. என் கிளாஸ்ல மட்டும் தெரியும். நீங்க என்ன பண்ணணும், எல்லார்ட்டையும் கொண்டு போன் கொடுங்க, ஒரு போன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடணும். சரியா? இன்ஸ்டாகிராம் இல்லையா? பொம்பளை பிள்ளை நம்பர் இருக்கா? இல்ல 4 பேரு அபித குஜலாம் போலாம்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன கரண்ட் உங்க சைடு அடுப்பு எரியவே இல்லை? என் தம்பி பிரகாஷ் உழைக்கிறான், அணிக்காக உழைக்கிறான். மாஸ்டர் திட்டுறியா? ஆரியா சொல்றதை கேள்றா. ரெடி ஆயிடுச்சு. இவர் தான் செக்ஸ் ஜெகனு. சாப்பிட்ற இடத்துக்கு தான் வருவாரு. சொல்லுங்க ஜெகன், உங்க கருத்து சொல்லுங்க. உப்பு கறி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். மாஸ்டர் ஆதி இருந்து நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. ஏய், நீங்களா இருக்கு வந்திருக்கீங்க? நாங்களா? நீங்க சவுண்ட் போட்டீங்க வந்தோம். சவுண்ட் போட்டு வந்தீங்களா? ஆமா. இந்தாங்க, இத வச்சு கறி நல்லா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம்.
போங்க இங்க வேலை வருங்க போங்க வேலை பார்த்தா உங்களுக்கு நீங்க என்ன வேஷ்டி சட்டை கட்டிக்கல என்ன காரணம் சும்மாதே சும்மா அதுக்கு நேத்து குளிச்சுட்டு கட்டினேன். நேத்து குளிச்சு கட்டினீங்களா உங்களுக்கு என்ன பொண்ணு பார்க்குறாங்களா இல்ல கல்யாணமா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல காமிங்க அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் உள்ளது எனது கட்சிக்காரரின் மண்டை மாதிரி வெட்டிக்கல எங்க முடி வெட்டினியா சுவாங்க சிவகங்களையா சிவகங்கலை கடை பேரு கறி ரெடி ஆயிடுச்சாங்க அப்படியே வீடியோல ஸ்டார்டிங் கறி ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இருக்கு சாலிடா ஒரு அரஞ்சி ஒழுங்கா ஊத்து செருப்பு கழட்டு எல்லாரும் தான் நீ மட்டும் சும்மா இருக்க செருப்பு எல்லாரும் அடிக்கலாம் எல்லாரும் அடிக்கலாம் பிச்சுட்டு போகுது எல்லாத்துக்கும் பிச்சுட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரே பாத்ரூம்ல தான் இருப்பா எல்லாரும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க friends. கறி திறக்குறாருங்க கறி திறக்குமே ஆவும் திடுறாங்க எல்லாரும் இங்க பாருங்க யாருங்க குச்சி உள்ள விழுந்து அதையும் எடுத்து சாப்பிட்டு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதிங்க மாஸ்டர் எல்லாமே வெறும் ஒரு மயிரும் தெரியாது அதே ஏய் ஆதி உப்பு இருக்கா பாரு ஆதி உப்பு இருக்கா பாருங்க ஆதி உப்பு இருக்கா பாருங்க ஏய் சரியான டேஸ்ட்டுங்க என்ன ஒரு நக்கு கொஞ்சம் பரவாயில்ல தலைமை ஐயே என்னடா இதெல்லாம் ஒரு டேஸ்ட் கரெக்டாக தான் வருது இல்ல இல்ல கருத்து ராஜேஷ் சொன்னா கரெக்டா ராஜனே கறி குழம்பு மாதிரி அந்த வாடை வருதா சபரி கரண்டினே ஆதி உங்களுக்கு எத்தனைடா கொட்டுறது ஏடா எல்லாத்தையும் கொட்டுவியாடா வாங்கிட்டு வந்து கடைசியா மயிறு உப்பு எத்தனை எம்புதான் போடுறது அரை கிலோ போட்டுக்கலாம் கண்ணுனா எரியுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஞ்சம் இங்க பாருங்க இங்க என்ன வந்துட்டான்னு பாத்துங்க கொஞ்சம் உப்பு பாக்குறேன்னா பாதி கறி வேலையாயிரும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த சரணியான ஒரு பிராடு கடை இருந்துச்சு கறந்துக்குடியில அங்கே போய் ஒருத்தன் வந்து சைக்கிளே அழுத்தி போய் 6 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க இது ஆதியும் யாரும் வாங்கிட்டு அணுந்தாங்க ஒருத்தன் வீட்டுல சட்டி எண்ணெய் எடுத்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டாப்ல அந்த சிக்கன் வறுக்கிறது சரி வச்சு கொட்டி ஜீவாண்டவர் ஆதி மாஸ்டரோட ஆதி மாஸ்டரோட அண்ணன் அவர் வந்து எப்படின்னா சரி சொல்றேன் அதையும் அப்புறம் சொல்றேன் இந்த இன்னொரு இருக்கு நம்ம அப்பளம் வந்து 20 ரூபாய் வாங்குவோம் அந்த அப்பளத்தை அந்த எண்ணெயில போட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் விரிஞ்சவனே நம்ம வந்து எடுப்போம் விரிஞ்சவனே எடுப்போம் ஒரு சிக்கனை வந்து என்ன அப்பல அவரு கலக்கிட்டு உள்ள போட்டாப்ல போட்டவனே நம்ம எப்படி எடுத்தேன் கேட்டா நான் எங்க மாமா எல்லாரும் மாசம் எடுத்து சாப்பிட மொட்டை கறியா முடியோட இல்லையா கறியில அது நின்றான் அப்ப நீ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இதே மாதிரி தான் நூடுல்ஸ் வாங்கினோம்ங்க வாங்கிட்டு நூடுல்ஸுக்கு தண்ணி எவ்வளவு ஊற்றுவாங்க நூடுல்ஸுக்கு ஒரு 6 லிட்டரு தண்ணி எவ்வளவு ஊற்றுவாங்க 6 லிட்டரு சரி ஒரு 2 ஊற்றுவாங்க சரி ஒரு சட்டி இருந்துச்சு பெரிய சட்டி ஃபுல்லா தண்ணி இருப்பேன் யாரு அந்த மாஸ்டர் அவரு சின்ன அண்ணே சின்ன மாஸ்டர் ஆதி மாஸ்டர் அண்ணே இப்ப நம்ம வந்து 4 படி சோறுக்கே 6 தண்ணி வச்சிருக்கோம் இது 5 நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு ஒரு தண்ணி ஃபுல்லா நிற்பேன் நூடுல்ஸ் மிளந்துச்சு நூடுல்ஸ் கலந்துச்சு
ஏய் அது சைனீஸ் நூடுல்ஸ் அப்படி எங்கடா பண்ணிட்டு ஃபைனல் வந்துச்சு. நாங்க என்னன்னு பார்த்தா நூடுல்ஸ் களிமா இருக்கும். எனக்கு அறிவு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சா சளி வடி அதே மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில ஆதி மாஸ்டர் சொல்லிட்டு இப்ப சரவணகுமார் மாஸ்டர் ஆயிட்டாரு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். உப்பு கொஞ்சம் இருடா நான் கேக்குறேன். தம்பி ஜெகன் என்ன பண்ணிட்டு இருக்கியா? உப்பு பாக்குறான். உப்பு பாக்குறோம் 1 கிலோ கறி எதிரே தின்னுட்டில. அப்பப்போ டெஸ்ட் பண்ணாதே கொஞ்சம் கறி கொஞ்சம் நல்லா பதமாவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கை வத்தனா இன்னும் நல்லா இருக்கு. அப்படி இப்படி உப்பு பாக்குறேன் பக்கத்துல வந்து எல்லா கறியும் தின்னா மத்தால எப்படி திம்பாங்க? இல்ல இருக்கு 7 கிலோ இருக்கு. 7 கிலோ இருக்கா? 7 கிலோல 7 நிமிஷம் உப்பு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்ல நல்லா டேஸ்ட் ஆகுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வேணும் விட்டு வைங்க. சோறு அடிச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான் முடிய போகுது. கையில சூடு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் என்ன சிவகுமார் அப்படி பார்க்க என்னமோ மாதிரி இருக்கு. ஏன் பனம்பழம் இத புடி இத புடி. இது கொட்டை பணம் கொட்டை மழை வந்துருச்சு. அப்ப முடிச்சு இவ்வளவு நேரம் போராட்டம் பண்ணி சமைச்சாச்சு. ஆனா மழை வந்துருச்சு. மழை இப்ப சாப்பிட்டு மழை வராது. இது பனம்பழம். இது வந்து உங்க ஊர்ல கிடைக்காது. இது வந்து ஆண்மைக்கு நல்லது பனம்பழம். அதனால இவர் சாப்பிடுறாப்ல. பாத்திருக்கீங்களா? இவருக்கு ஆண்மை குறைவு அதனால சாப்பிடுறாப்ல. பனம்பழம் சாப்பிட்டா பணம் பெருகும்னு அந்த காலத்துல வச்சிருக்கேன். மணியம் ஒரு 3-4 மணி நேரமா போராடி சமைச்சு அந்த வர்ண பகவானுக்கு பொறுக்கல மழை வந்துருச்சு. உப்பு பார்க்க போறான். இங்க பாருங்க உப்பு பாக்குறதுல எக்ஸ்பர்ட் நான் பாருங்க கறி வந்துருச்சு. மழை வந்துருச்சு. உப்பு பாக்குறது ஒரு தம்பி சுடுதண்ணில போட்டு உரிக்கும் போலே வந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது வெள்ளையா தானே இருக்கு. ஐயோ வெள்ளை இருக்கு. மசாலா இல்லையா? இந்த கலர்ல இருக்கு. சும்மா மசாலா போடலடா. மசாலா இது ஓகே. இது நல்லா இருக்கு. கறியில ஒட்டலையா? கிரேவி நல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. இது பூரா காட்டி அந்த இதோட குழம்பு நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் போராட்டத்தில் வீடியோ எடுத்து ஆரியாலாம் மாஸ்டர் இருந்தா விளங்குமா? மழை வந்துருச்சு பாருங்க. மழை சரியான மழை பெய்யுது. கடைசியா சாப்பிட முடியாம போச்சு. இருக்கு என்னைக்கு ஆரியா சமைச்சானோ எனக்கு விளங்கல. மழை சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி மழையோட சாப்பிடுறதுக்கு உப்பு பாக்குறேன் அம்பிட தின்னுறேன். மழையிலையும் சமைச்ச தலைமை ராஜேந்திரனுக்கு பொன்னாட போடுறது. இந்த விழா வெற்றி பெற காரணமாக இருந்த ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை படுத்தி விடுது. மழை இவ்வளவு பெரிய மழையிலையும் கறி சமைச்சுக்கிட்டு இருக்கான். அஞ்சு வண்ண பூவே காண மலை